இந்த ஜோதி இருக்கும்போது எதுக்கு யார் ஜாதி? ஜோதி இருக்கும்போது ஜாதி எதுக்கு அவனுக்கு? தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த தானம் பசித்தோருக்கு உணவு கொடுக்கணும், ருசித்தோருக்கு கிடையாது. வெள்ளை உள்ள வெள்ளை எல்லாமே வெள்ளையாக இருக்கணும். கலராக போட்டால் கலர் கலராக புத்தி வரும். அன்னதானத்தில் சிறந்த தானம் எந்த தானமும் இல்லை. அதே அளவுக்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் உணவு கொடுக்கணும். தன்னை போல் கவனின்றார். நேற்று ராத்திரி 7 மணிக்கு சாப்பிட்ட தண்ணி இன்னும் ராத்திரி 7 மணிக்கு தான் சாப்பிட்றேன். காலையிலேருந்து 17 ஃபோன் பேசியிருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன், கஞ்சி காசு இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சுருக்கிறேன். சராசரி மனிதனாக வேலை செய்கிறேன். யாரால? அது எவ்வளோ பாசத்தோடு அந்த தன்னுடைய எஜமானுக்காக அது உயிரை விட்டுக்குது. நம்ம பிள்ளை போய் படுக்குமா? ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு இறைவன் இருக்கிறான். ட்ரை ஒரு லைஃப், டோன்ட் ஃபர்கெட். இப்போ அன்னதானம் போட்டுட்ருக்கீங்களா தினமும்? ஆமாம் சார். எத்தனை பேருக்கு போடுறீங்க தினமும்? தினம் ஒரு 80 பேர், 70 பேர், 90 பேர். ஐயாவை பார்க்க வரவங்களுக்கு போட்டுட்ருக்கேன். பார்க்க வரவங்க பசியில் சாப்பிட்டு போவாங்க. சந்தோஷம், நன்றிம்மா. ஐயா வணக்கம். அருட்பெருஞ்சோ தனிப்பெருக்கருணை. உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஐயா? என்னுடைய பேர் வேலைக்காரன். வேலைக்காரனா? ஆமாம். என்னங்க இப்போ பேரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி பேரே வேலைக்காரன் மாற்றிட்டீங்களா எப்படி? ஆமாம், பேரே வேலை மாதிரி. ஏன்னா நமக்கு முதலாளி, அவர்கிட்ட நமக்கு வேலை செய்கிறோம். சரி. அதனால அந்த பேரை நான் படிப்பறிவில்லை. சரி. ஏதோ இறைவனுடைய அறிவால் அந்த பேரை வச்சுக்கேன். எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 5வது வரைக்கும். 5வது வரைக்கும் படிச்சிங்க. படிக்கும்போதே நல்ல அறிவான பிள்ளையா? கடவுள் பக்தியெலாம் இருந்ததா? இல்லை, ஏதோ விளையாடுவோம். கடவுள் பற்றியெல்லாம் ரொம்ப இல்லாத இருந்தது. சரிங்க. இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்கய்யா? நம்ம எல்லா தொழிலும் கற்றுருந்தேன். சரி. கடைசியில் நாட்டு மருந்து கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணேன். ஓ, கடைசி பரம்பரை வியாபாரம் நாட்டு மருந்து. சரிங்க. வள்ளல் பெருமானால் எப்படிங்க ஈர்க்கப்பட்டீங்க, அதை தெரிஞ்சுக்கலாமா? அதாவது கந்தக்கோட்டத்துக்கு போவோம். சரி. அங்கே போகும்போது இந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த வெள்ளையாக உடை போட்டு அந்த பொம்மை இருந்தது. எல்லா சாமியும் கற்பாக இருக்குது. இந்த சாமி தான் வெள்ளை சாமி, நல்ல சாமி மனசோட தோன்றதுனால அன்னிலேருந்து அவரை கும்பிட்டு தான் வந்தேன். ஆனால் நான் படிக்கலை, அறுப்பாவும் தொடலை. ஏதோ சாமி சாமி சாமின்னு கும்பிட்டுருந்தேன் சின்ன வயசுலேருந்து. அது அப்படியே சன்மார்க்கத்தில் மாறிச்சு. முதல்ல நீங்கள் வள்ளலாரோட அற்புதத்தை உணர்ந்த தருணம் எதுங்கய்யா? அதாவது அற்புதத்தை உணர்ந்ததில்லை, இறைவன் என்றது நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, யாரும் குரு யாரும் இல்லை. நானே அந்த போய் கும்பிட அதில் வள்ளலார் மேலே நிறைய பற்று வந்து அதுக்கு ஒருத்தர் நம்மளுடைய வைத்தியர் ஒருத்தர் அவரு கூட நட்பு ஏறிச்சு. அப்போ அவர் சங்கத்துக்கு வடலூருக்கெல்லாம் இட்டு போக ஆரம்பித்தார். அப்படியே அந்த பழக்கம் ஏற்பட்டது. அவர் அதுலேருந்து வள்ளலாருக்கு நம்ம இது பண்ணணும் சொல்லி இருந்தது. அப்போ கொஞ்ச நாள் பொறுத்த பிறகு எல்லோரும் நம்மக்கிட்ட குறை சொல்ல வந்தாங்க. அந்த குறை சொல்லும்போது கொஞ்சம் ஒரு பெரிய பணக்காரர், அந்த மாதிரி பெரிய பணக்காரர் சில தவறு செஞ்சிட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால எப்போவும் என்கிட்ட காலையில் அழுவாங்க. நான் செஞ்ச தப்புக்கு எதனா சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நீ தப்பு உணர்ந்துட்ட, இறைவன் உன்னை காப்பாற்றுவான், அதனால நீ கவலைப்படாத, தெரியாத செஞ்ச தப்பு தானே நான் அந்த அம்மாவுக்கு சொல்லி வந்திருந்தேன். அப்போ வரும்பொழுது அந்த அம்மாவுக்கு சரிம்மா நாளைக்கு வாமான்னேன்.
கடைசியில் பார்த்தா அன்றைக்கி வியாழக்கிழமை தீர்த்தம் கொடுக்குற நாள். எல்லோரும் கேட்டேன், என்ன குருவாரை பார்த்து வச்சியான்னு. எந்த நாளில் பார்க்கல. அந்த அம்மா கஷ்டத்தை உணர்ந்து தான் கொடுத்தேன். அந்த கஷ்டத்தை கொடுக்கும்போது அந்த அம்மா தீர்த்தம் வாங்கி அந்த அம்மாவுக்கு சில இதெல்லாம் சொன்னேன், குறைபாடெல்லாம். காலையில் அந்த மாதிரி உணர்வு வந்தால் பச்சை தண்ணி ஊற்றிக்கம்மா, இறைவனை வேண்டு, மகாமந்திரத்தை சொல்லு அதை சொன்ன. ஆன பிறகு ஒரு குழந்தைய தத்து எடுத்தாங்க, அதை வளர்த்துருந்தாங்க. இந்த குழந்தை இல்லாதது தான் அவங்க சில தவறு செய்ய போகலாம். அந்த இதெல்லாம் இல்லாத அந்த இது பண்ணாங்க. அதுலேருந்து தீர்த்தம் வாங்கி நல்லா இருந்தாங்க. அப்படி அந்த நம்ம இடத்துல தீர்த்தத்துக்கு நிறைய பேர் 8லேருந்து 9 அந்த வியாழக்கிழமை மட்டும். ஏன்னா நான் தொழில் நடத்தணும், என் குடும்பம் பார்க்கணும். இது ஃப்ரீ சர்வீஸ் தான் பார்க்கணும், காசுக்கோ எதுக்கோ கிடையாது. அப்போது தீர்த்தம் கொடுக்கும்போது பொன்னேரி எல்லாம் காலையில் 5 மணிக்கே க்யூ நிற்பாங்க. எதுக்குங்க தீர்த்தம்னா என்னங்கய்யா? அது இறைவனுடைய மழை நீர் தான். இறைவனோட மழை நீர். அது சாப்பிட்றதுனால மக்களுக்கு என்ன மாதிரி பயன்படுறாங்க? எல்லா நோயும் குணமாகுது. எந்த மாதிரி நோய்கள் இது வரைக்கும் குணமாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? போட்டிருக்கு. பிளட் கேன்சர்னா க்யூர் ஆகிடுது. சரி, பிளட் கேன்சருங்க. கேன்சரு சரி. டைலூட் டெய்லி பண்ணது மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிடுறாங்க. போன வாரம் போயிடுறாங்க. சரி. அதுக்கு முன் வாரமும் டைலூட் பண்ணதை ஒரு பிள்ளாண்டா ஒவ்வொரு நாளைக்கும் மரண வேதனை பண்ணுவான். அந்த அம்மாவே ஒரு நடுரோட்டில் வரேன், தொப்புன்னு காலில் வந்தேன். என்னம்மா அண்ணன், ஏம்மா இப்படியெல்லாம்? ஐயா என் தலை உடஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் டைலூட் பண்ணும்போது துடிப்பான். அதுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் செலவு ஆகும். உங்கள் தீர்த்தம் வாங்கிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் போடுறேன்னு. அற்புதம், அற்புதங்க ஐயா. இப்போது தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ அது பல வியாதிகள் குணமாயிருக்கு. எல்லாருக்குமே அது கொடுக்குறீங்களா இல்லை எப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்குறீங்க? அதாவது மொத்த சுத்த சைவமாக இருக்கு. இப்போ என்னிடத்தில் பார்க்கணுன்னா குப்பை மெனிக்கரை, சரி, அதை 1 to 1 நாள் பருப்பு போட்டு, தோரம் பருப்பு போட்டு, மிளகு சீரகம் போட்டு கடைஞ்சி 3 நாள் 1 to 1 நாள் சாப்பிட்ட பிறகு தான் இங்கே வந்தால் பேசுவேன். இல்லாட்டினா பேச மாட்டேன். அசைவம்னா தாராளம் எழுந்து போவோம். அசைவம்னா கூட அன்னதானத்துக்கு துட்டும் வாங்க மாட்டேன். சரிங்க. சைவமாக இருந்தால் தான் அந்த துட்டை வாங்கி அன்னதானம் பண்ணுறேன். சைவத்துக்கு மாறினா தான் மருந்தும் கொடுக்குறீங்க, தீர்த்தம் கொடுக்குறீங்க. சில பேர் பொய் சொல்லிட்டு வருவாங்கல்ல, நான் சைவம் தான், அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்களாங்க? அது இறைவனா பார்த்து முகம் காமிச்சிருவார். சரிங்க, சரிங்க. நீங்கள் பல வருடங்களாக சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்ற சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களே. எத்தனை வருடம் சாப்பிடாம இருக்கீங்க, எப்படி, அதை பற்றி கொஞ்சம்? பல ஆண்டுகள். அதாவது உணவு எப்படின்னா, என்னுடைய மனைவி ஒரு நாள் சமைச்சு போட்டோம். சமைச்சு போடும்போது எதுவுமே உப்பு போடலாம். அதை நான் சாப்பிட்டுட்டேன். என்னையாண்ணா, என்னம்மா நல்லா தான் இருந்தது ராஜா. இல்லையா உப்பே போடலையா? அப்படியா, போட்ட மாதிரி தான் இருக்குதுன்ட்டு அன்னையிலேருந்து உப்பெல்லாம் கம்மி பண்ணிடணும். 2வது குளிக்கிறதுக்கு நான் முகம் கழுவ 32 வருஷம். சரி. பீச்சிலேருந்து வாக்கிங் வந்தோடனே எப்போவுமே ஷவர் பாத்தில் அரை ஹவர் உட்காருவேன். உட்காந்து பூ மாதிரி மழை பெஞ்சுன்னா அந்த மூளைக்கு வேலை செய்யணுன்றதுனால உட்காந்து குளிப்பேன். அன்றைக்கி வரும்பொழுது ஷவர் திறந்து பார்த்தேன், சோப்பு கை விட்டால் சோப்பு இல்லை. உடனே வெளியில் வந்தேன். என் மனைவி, ஐயா குழந்தைகளாம் சாப்பாடு பண்ணையா, சோப்பு வைக்கிறது மறந்துட்டேன், இதோ இருக்குதுண்ணே. இல்லைம்மா பரவாயில்ல, அதனால என்ன குளிச்சா என்ன ஆக போகுதுன்ட்டு அன்னையிலேருந்து குடிக்கலை. இன்ன வரைக்கும் 32 வருஷம் முகம் கழுவி. 32 வருஷங்களா? ஆமாம். சாப்பிடாமல் இருக்கிறது எத்தனை வருஷங்க? பல ஆண்டுகள். பல ஆண்டுகள். சரிங்க. நீங்கள் இப்போ சாப்பிடாமல் இருக்கீங்களே, இது உங்களுக்கு டயர்டாக இல்லைங்களா? இப்போ காலையிலேருந்து பேசணும் என்னென்ன பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. டயர்டெல்லாம் இல்லை உங்களுக்கு? முகம் எவ்வளோ ஷைனிங் இருக்குது. சரி. இந்த கட்டையை கழுவி. ஆனால் அழுக்கே தெரியலிங்களேங்க. முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுத்ததா சொன்னீங்க. அதாவது எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் பரணி அபிஷேகமாக திருப்பூர் பண்ணுவாங்க. சிதம்பர சாமிக்கு கிருத்திகை அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் 350 வருஷத்துக்கு முன்ன. அப்போ அவங்க பண்ணுற பரம்பரையாக அது யாருக்கிட்டே வாங்கிறது சொந்தமாக. அதுக்குன்னு சத்திரம் வச்சோம்.
அந்த சத்திரத்தை வாடகை வச்சு தான் அந்த அபிஷேகம்லாம் பண்ணிடணும். அந்த இடத்துல பண்ணும்போது தான் அந்த வேலை செய்கிற பிள்ளைன்னா அன்றைக்கி ஸ்ட்ரைக்கு சம்பளம் கிடைக்கல. அப்போ எங்களுக்கு பரணி அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் என்ன வரும்போது நைனா நீ இந்த பால் அபிஷேகம் பண்ணிடுறா, மற்றதெல்லாம் பஞ்சாபர்லாம் சிதம்பர சாமி மரத்தில் எடுத்து போய் பண்ணிக்கிறான்னு சொன்ன உடனே அவன், அதாவது அந்த இடத்துல இருக்கிறவன், அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் அந்த வாயில் அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது. அந்த மாதிரி செந்தமிழான வார்த்தையை என்னை திட்டிருக்கோம். அப்போ கூட நான் ஏன்னா இந்த உடையை போட்டுருக்கோம், வேறு இந்த உடையில் தான் அவனை வேறு வேலை பேசலாம் கொள்ளலாம். அப்போ கூட அவன் திட்டினானே நான் திருப்பி திட்டலை. எங்கள் ஐயா கிட்ட விண்ணப்பப்படும், ஐயா இவனுக்கு இந்த வார்த்தையை பேசுகிறான், இந்த உடைக்கு மரியாதை இல்லாத பேசுகிறான், நீ தான் அவனுக்கு அறிவு கொடுக்கணும்னு இறைவன்கிட்ட தான் தாண்டினான். ஐயான்னு நீங்கள் சொல்கிறது வள்ளல் பெருமானை தான் சொல்கிறீங்க? ஆமாம், அவர்கிட்ட பேசுகிறேன். பேசிட்டு நான் ராத்திரி போய் படுத்தேன். படுத்து இப்படி திரும்பி பார்த்தா முருகப்பெருமான் நேரடியாக காட்சி கிடைக்கும். முருகப்பெருமான் எப்படி இருந்தாருங்க? நல்ல அழகான முகம், முடி நல்ல இந்த முடி, முகம் பார்த்தா அவ்வளோ கலையாக இருந்துச்சு. சரிங்க. அதில் அவர் என்ன சொன்னார், நீ எங்கேயும் போய் தேடாதடா, உன்னை நான் தேடி வரேன்னாரு. அதனால தான் இன்ன வரைக்கும் 7 வருஷம் ஆச்சு கோயில் உள்ளே போய் அந்த இடத்துல போகணும். ஐயா தான் சொல்லிட்ட பிறகு நம்ம அந்த இடத்துல போகலாமா? முதலாலே நமக்கு அந்த காட்சி கொடுத்து நமக்கு சொன்னார். அதனால் அந்த இடத்த ஒரு நினைவு இதுவான ஒரு கோயில் கட்டணும். அது அன்பு உள்ளவர்கள் யாருன்னா கொடுத்தாங்கன்னா அவங்க பேர் ஒன்றா கூட போட்டுக்கலாம், இல்லை அவங்களே கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் என்னுடைய இடம்லாம் கொடுக்குறேன். கோவில் கட்டுறது உங்களோட நோக்கம்ன்றது மக்கள் வந்து அதன் மூலிமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதற்காக தான் அந்த கோவில் பிளான் பண்ணுறீங்க. ஆனால் வள்ளலார் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, கோவில் எதுவும் அவசியம் இல்லை, தனக்குள் இருக்கிற இறைவனை பார் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதனால்தான் அந்த வந்து ஒரு அவர் காட்சி கண்ட இடத்துல தான் நான் வந்து சிலை வைக்கல. சரி, சிலை எதுவும் வைக்கல. அவருக்கு கண்ட காட்சியை கண்ணாடியில் காமிச்ச மாதிரி அந்த இடத்த காட்சியாக தான் காட்டுறேன். புரியுது. சிலையை உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்லிட்டு விடுற என் முதலாளி நான் எப்படி வேலைக்காரன் அதை செய்வேன்? அதே தான். இல்லை, மக்கள் இந்த கேள்வி கேட்பாங்க, அதுக்காக தான் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டுட்டேன். இன்ன வரைக்கும் நான் இப்போ எல்லாருமே ஐயா என்ன சொன்னார், தன்னை வணங்காதா. இப்போ 140 வருஷமா அவர் சொன்ன கருத்தை யார் கடைப்பிடிக்கிறாங்க? பொம்மையை வச்சுக்கிறாங்க, கற்பூரம் போடுறாங்க, பட்டையை காட்டுறாங்க. அவர் உயிரோடு உலாதி கொண்டு வர மகான். அவருக்கு பொம்மையும் பட்டையெல்லாம் போட சொன்னார். அவர் மதம் என்னும் பேய்பிடியாமல் இருக்க வேண்டும், மறுப்பெண் ஆசை மறக்க வேண்டும், உன்னை மறவாத இருக்க வேண்டும் பாடின பாட்டு இவங்க தப்பான விதத்தில் அந்த பொம்மையும் போட்டோவும் போட்டு கேவலப்படுத்துகிறாரு. 140 வருஷமா எவ்வளோ புத்தகத்தை படித்தவங்கெல்லாம் இந்த தவறு தான் செஞ்சு வந்திருக்காங்க. நான் படிக்காத முண்டம் ஐயாவுடைய பாசத்தால் இன்னைக்கு கூட இந்த புத்தகத்தை பொம்மை போட்டதெல்லாம் மறைச்சி ஜோதி மட்டும்தான், ஜோதியை வணங்க போட்டிருக்கிறேன். அற்புதங்க. இன்னொரு கேள்விங்க, இப்போது தண்ணீர் எவ்வளோ நாளைக்கு ஒரு ஒன்ஸுங்க குடிக்கிறீங்க? தண்ணி வந்து நான் 32 வருஷமாக குடிச்சிட்டு வரேன். சரிங்க. ஒன்லி தண்ணி மட்டும்தான் தாகம் எடுக்கும்போது? கடைசால தூதுவெல்லாம் முசு வெள்ளார புளியாறு. சரி. இன்ன வரைக்கும் அதை தான் குடிச்சிருந்தாங்க. சரி. 3லேருந்து 2 ஆக்கி, 2லேருந்து 1 ஆக்கி இப்போ 1க்கு வந்து இருக்கிறேன். அதாவது உண்பதெல்லாம் பலமேன்னு சொன்ன பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்றீங்க. வேலைக்காரன் ஆசைப்படுறேன். அற்புதம், அற்புதங்க. இது உங்களை பார்க்க வர்றவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் ஐயா சொல்கிறீங்க, உபதேசம் பண்ணுறீங்க? முதல்ல சைவமாக மாறும். சரி. முதல்ல இறைவன் உங்கள் உடம்புலே இருக்கணும். காசி போனால் கரமை தீராது. கல்லை போய் கும்பிடாதீங்க. நட்ட கல் பேசும்போது நாதன் உள்ளே இருக்கும். பஞ்சபூதம் உங்கள் உடம்புல இருக்குது. அந்த பூதம் வெளியில் காட்சி கிடைக்கணுன்னா அந்த ஜோதியை பாரு. ஜோதி பார்த்தீங்கன்னா அந்த பூதமானது அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு காட்சி கிடைக்கும். அந்த காட்சியை நீங்கள் கண்டீங்கன்னாத எந்த ஒரு கஷ்டம் வராது, எந்த நோய் வராது. இன்றைக்கி குரானான்றோம். உலகத்தில் எந்த மதமும் எந்த இனமும் பார்க்காத குரானா இருக்குது.
அப்போ நம்ம ஐயா என்ன சொன்னார், இந்த ஜீவகாரணத்தை கடைப்பிடிங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு இறைவன் இருக்கணும். அந்த இறைவன் இப்போ முருகன் நீங்கள் போய் கும்பிட்றீங்க, அவருடைய கோழி சின்னம் சிக்கன் 65 சாப்பிட்டு முருகான்னு வேணால் முருகா தான் கையில் கிடைக்கும், அருளாக கிடைக்காது. அதனால் அந்த இடத்துல நீங்கள் மாறுங்க. வேறு எதுவும் சாய்ங்க நாங்கள் சொல்லலை. இறைவன் நீங்கள் அடையணும்னா உங்கள் வீடை கோயிலாக்குங்க. உட்கார்ந்த இடத்துல இறைவன் உங்களுக்கு காட்சி கிடைக்கும். நிச்சயமாக கிடைப்பாருங்களாயா? நமக்குள்ளேயே இறைவனை தேடுறப்ப பார்க்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? 100% நான் கேரண்டி தரேன். அது எப்படி பார்க்குறதுன்னு ஏதாவது வழிமுறை இருக்குங்களா? அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை பேசுறதுக்கு அந்த இடத்துல இறைவனை நினச்சா உங்களுக்கு அருள் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். இன்றைக்கி சபை நானே நடத்துகிறேன்றார், நான் நடத்தலை, ஐயா தான் நடத்துகிறேன். அதனால் இந்த சபை இதுக்கு அன்பளிப்பு பெரிய பணக்காரர் பெரிய ஆள் இல்லை. இது மீன்பாடி ரிக்ஷா ஓட்டுருவேன், அவன் மாதம் 10 மூட்டை அரிசி அனுப்பிவிடும். இந்த பில்டிங்கை அவனை தான் கட்டி விட்டோம். என்கிட்ட எவ்வளோ பெரிய பணக்காரர் இருப்பான். ஒரு மீன்பாடி, அவனுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன், நான் தான் தலைமையில் கல்யாணம் பண்ணேன், சன்மார்க்க முறைப்படி. இன்ன வரைக்கும் நல்லா இருக்கு. அப்புறம் அப்பப்போ வெளியில் போய் உட்காந்து சூரியனை பார்த்து ஏதோ வாய் திறந்து ஏதோ பண்ணுறீங்களே, என்ன பண்ணுறீங்க? தெரிஞ்சு சாப்பாடு கேட்குறேன், பிச்சை கேட்குறேன். அது என்ன பண்ணுறீங்க முழுசாக சொல்லனாலும் பரவாயில்ல, அது என்ன மாதிரியான ஒரு பழக்கம்? எல்லாரும் பண்ணக்கூடாது. அது பண்ணான்னா கண்ணு போயிடும். ஓ, அதனால என்னை பார்த்து பண்ணக்கூடாதுன்னு தான் இப்போ அதை நான் ரொம்ப வெளிச்சமாக காட்டுறதில்ல. சில பேர் பண்ணி கண்ணு பூசி. அப்படிங்களா? ஆமாம், அது ஒரு அமைப்பு இருந்தால் தான் அது கிடைக்கும். அதாவது சூரிய பகவான் கிட்ட இருந்து ஆற்றலை கிரகிக்கிறீங்க. ஆமாம், சரிங்க. இந்த மாதிரி மக்கள் இப்போ மிகுந்த கஷ்டங்களில் வாழ்கிறாங்க. உடல் பிரச்சனைகளுக்கும் மன பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்கய்யா? முழுக்க இறைவனை வேணா எந்த கஷ்டம் வரும். இடுக்கன் வருகால் நகுகான்னு வள்ளுவர் சொன்னான். அந்த கஷ்டம்னும் போது மகாமந்திரத்தை சொன்னாலே எல்லா நோயும் குணமாயிடும். மகாமந்திரம் என்பது தான் என்னங்க? அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை, எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, சுத்த சன்மார்க்கம் ஓங்கு தழைக்க, அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி. இதை சொன்னீங்கன்னா கேன்சர்லேருந்து எல்லாமே குணமாகலையா, மனநிலை பாதிக்கப்பட்ட கூட நல்லா தெளிவாகும். அற்புதங்க, அற்புதம். இதுக்கு இருக்கிற சரக்கு யாருக்கும் தெரியாது. ஏதோ மந்திரம் சாதாரணமாக நினச்சிடுறாங்க, ஆனால் இதில் இருக்கக்கூடிய அற்புதம் என்ன? ஆனால் இந்து வழக்கு, முஸ்லீம் ஊதுவத்தி, கிறிஸ்துவன் கேண்டலு, இந்த 3 ஜோதி தானே. இந்த ஜோதி இருக்கும்போது எதுக்கு ஜாதி? ஜோதி இருக்கும்போது ஜாதி எதுக்கு அவனுக்கு? நாக்கு ஜாதி, பழைய ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, ஏன் அந்த ஜாதியெல்லாம் பரிசுங்க? இறைவன் குரானா வந்தது எந்த ஜாதி பார்க்குது? பறையன் பார்க்குதா, பள்ளி பார்க்குதா, நாய்க்கர் பார்க்குதா, மயிலார் பார்க்குதா, பணக்காரர் பார்க்குதா? குரானா எல்லாரையும் தூக்கி போடுது இல்லையா? அப்படி இருக்கும்போது எங்கள் ஐயா கிட்ட வாங்கய்யா, ஐயாவுடைய கருத்தை கடைப்பிடிங்கய்யா, உலகம் பூரா நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஈராக் சண்டை யார்? அவன் சாப்பிட்ற அசை பொருள் மிருகமானி சாப்பிட்டு மிருகமாதி இருக்கிறான். நம்மக்கிட்ட வா, மிருகம் நமக்காக படிக்கலை, ஆடு மாடு புலிக்காக படித்தான், பல்லி கரப்பாம்பூச்சி படித்தான், தவளை பாம்புக்கு படித்தான், சென்னாகுனி மீனுக்கு படித்தான், மீன் சொராக்கு படித்தான், சொரா திமிங்கில் படித்தான். இந்த 2 மாதம் பட்டி போடலாம் கடலில் குடியில். நமக்கு வெய்ய காலம். இப்போ கிண்ணி பழம் அனுப்புகிறான், தர்பீஸ் பழம் அனுப்புகிறான், நுங்கு அனுப்புகிறான், பலாப்பழம் அனுப்புகிறான், மாம்பழம் அனுப்புகிறான், மங்குசா பழம் அனுப்புகிறான். இவ்வளோ இறைவன் நமக்கு அனுப்பும்போது இதை சாப்பிட்டு நல்லா வாழ்றது, சத்தப்படுத்த சாப்பிட்டு இன்னையா வாழ்ந்தீங்க? நோய் தான் வாங்க. இந்த தண்டனை இறைவன் கொடுக்குறோம். அமிர்தம்னு சொல்கிறாங்களேயா, அப்படின்னா என்னங்க? அதாவது ஐயா என்ன சொன்னால், 7 கடல் போய் திருப்பா கடல் அமுத கடல்னு கற்பனையை பேசுகிறாங்க சொற்பொழியில். 7 கடல் எங்கே போகிறது? அதுவும் மலைப்பாம்பை போட்டு கடைஞ்சி ஒரு ஜீவனை கொன்று அதில் அமுதம் பருகினான் தான் தேவருன்றான். அது கற்பனை கதை. அந்த கதையெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம ஐயா, நீ எங்கேயும் வேணாண்டா,
உன் உடம்புலேயே அமுதம் இருக்குது. அந்த இறைவனை நான்னா அந்த அமுதம் பறிக்கு நீ நீண்ட நாள் வாழலாம். ஆனால் ஐயா சொன்ன பாட்டு இருக்குது. அதாவது அந்த பாட்டெல்லாம் நான் படிக்கலை. உண்பதெல்லாம் மலமே கொண்டதெல்லாம் அந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டுக்கு இந்த அமுதம் பருக்கிறதுக்கும் இது எடுத்து கொடுக்குறேன். அமிர்தம் பருகுனா என்ன ஆகுங்க? நம்ம உடம்புல இருந்து அமிர்தம் பருகுன்றீங்க. அதுக்கு இறைவன் கிட்ட முழுக்க வேண்டணும். சரிங்க. 24 மணி நேரம் நம்ம இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்யணும். உலக மக்கள் நல்லா இருக்கணும். அவங்கெல்லாம் தன் குடும்பம், தன் பொண்டாட்டி, தன்னுடைய புருஷன் தான் அவங்க பார்ப்பாங்க. நாம் பொது உடைமை வந்ததுனால உலகம் எல்லாரும் ஏற்றத்தாழ்வு, எந்த மதமும் எல்லா இனமும் ஒன்று தான். அன்னதானத்தின் சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த தானம் பசித்தோருக்கு உணவு கொடுக்கணும், ருசித்தோருக்கு கிடையாது. பசிக்கு கஞ்சி கொடுக்கலாம், அதாவது வடை பாயசம் போடுறது அது பெருமை கிடையாது. இவனுங்க பெருமை சம்பாதிச்சு. ஐயா என்ன சொன்னார்? பசிக்கு சாப்பாடு, ருசி சாப்பாடு இல்லை. ஒரு சாம்பார் ஒரு பொரியல் போட்டால் போதும். அந்த அங்கே குளிர்னாவே போதும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அன்னதானத்தில் சிறந்த தானம் எந்த தானமும் இல்லை. அதே அளவுக்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் உணவு கொடுக்கணும். தன்னை போல் கவனின்றார். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு மூசி போச்சு, மாடு தானே ஊற்று சாப்பிட்டோம். ஆனால் அதை ஒரு கேவலமாக நினைக்கிறான். ஏன்னா அந்த பால் கொடுக்குது, அது உள்ள தயிர் இருக்குது, தயிர் உள்ள மோர் இருக்குது, மோர் உள்ள வெண்ணெய் இருக்குது, வெண்ணெய் உள்ள நெய். நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கு இந்த மாதிரி போடுறீங்க நியாயமா? நீ எந்த கோயிலுக்கு போனாலும் விருத்தி வர மாட்டேங்குது, அது சொல்லுது. அதுதான் எங்கள் ஐயா தன்னை போல் கவனின்றார். எந்த மகானும் சொல்லலை. ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு இறைவன் இருக்கலாம். இப்போ நேற்று ஒரு செல்லில் பார்த்தேன், ஒரு வீட்டில் சின்ன பிள்ளை வளர்க்குறாங்க. அந்த சின்ன பிள்ளை வளர்க்கும் போது வீட்டுக்காரர் வெளில போயிட்டார். அந்த அம்மா சமையல் பண்ணும்போது மயங்கி விழுந்துச்சு. அந்த சின்ன பிள்ளை மூஞ்சி பார்த்துட்டு யாரை கூப்பிட வாய் இல்லை. நேராக தெருவில் ரோட்டில் நடுப்புற படுத்துக்குச்சு. உடனே காருக்காரன் என்னடா நடுப்புற பத்துச்சுன்னு இறங்கி வந்தால் உடனே அது எழுந்து அவனை முன்ன போய் அந்த அம்மாவுக்கிட்ட காட்டு. சின்ன பிள்ளைன்னு நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் பண்ணின்னு சொல்கிறீங்க. அந்த பண்ணிக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இல்லையா? கேவலமாக பேசுகிறீங்களே. நேற்று நடந்த நிகழ்ச்சி அது செல்லில் பார்த்தேன். அது எவ்வளோ பாசத்தோடு அந்த தன்னுடைய எஜமானுக்காக அது உயிரை விட்டுக்குது. நம்ம பிள்ளை போய் படுக்குமா? இல்லை நம்ம ஆண்டையா படுப்பானா? அந்த ஜீவனை இருந்தால் அதுதான் எங்கள் ஐயா எல்லா ஜீவனையும் இன்புற்று வாழணும். எந்த மகானும் சொல்லாத ஒரு வார்த்தையை நம்ம வள்ளலார் சொன்னது தேங்காய் மாதிரி உடைச்சார். அதனால்தான் வெள்ளை உள்ள வெள்ளை எல்லாமே வெள்ளையாக இருக்கணும். கலராக போட்டால் கலராக புத்தி வரும். நம்ம ஐயா மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. இறுதியாக நம்ம மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து விளக்கம் என்னங்கய்யா? அதாவது அன்பு வழியில் போங்க, மக்களை நேசிங்க, ஜாதி பார்க்காதீங்க, ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க. எல்லாரும் நம்ம பொண்ணு, நம்ம தங்க, நம்ம அண்ணன் அப்படி பாவீங்க. கண்ணை வெள்ளையாக வச்சுக்கணும். கண் உள்ள கருப்பு தான், ஆனாலும் அந்த கருப்பாக நீங்கள் மறைக்காது. எல்லாருமே நம்மளுடைய உடன் பிறந்த சகோதர பாவி. அதுதான் என்னுடைய கருத்து. என்னை பார்க்கணுன்னு வந்தாங்கன்னா குப்பமேனிக்கீரை 1 to 1 நாள் சாப்பிட்டுட்டு 3 நாள் பொறுத்த பிறகு இங்கே பேசலாம். அந்த பேசுனவுடனே அவங்க குறையெல்லாம் தீர்க்கட்டு இறைவனை நாடுங்கன்னு சொல்கிறோம். தர்மம் பண்ணுங்க. எவ்வளோ தர்மம் பண்ணுறீங்களோ அவ்வளோ கர்மம் போவோம். உள்ளத்தில் தூய்மை வச்சுக்கணும். 2வது தேங்காய் எண்ணெயில் இழுப்பெண்ணெய், வழக்கெண்ணெய். இப்போ தேங்காய் எண்ணெய் கூட கலப்பட்டுக்கு வருது. இழுப்பெண்ணெய் வாங்கிக்கோ, 140 ரூபா. அதில் வழக்கை ஏற்றி உட்காந்து அகவல் படிங்க. அந்த வழக்கு பக்கத்தில் எந்த படமும் வைக்காதீங்க. ஐயா படமே வைக்காதீங்க. ஐயா பொம்மை வீட்டில் எதுலாம் இருந்தால் கூட அதை எடுத்து குளத்தில் போட்டுருங்க, இல்லை கடலில் போட்டுருவோம். அவர் சொன்ன கருத்து கடைப்பிடிக்கும். ஏன்னா நான் படிப்பறியில்லை, அருப்பாவும் படிக்கலை, அருப்பா மேலே தொட்டு இருக்கிறேன்.
என்னால் எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஐயாவுடைய படம் போட்டு பேனர் போடுறாங்க. இன்றைக்கி பேனர் கட்டிடுறாங்க, மறுநாள் அதை அவுத்து போடும்போது தன்னை வணங்காத சொல்லிட்ட பிறகு எதுக்கையா நீங்கள் அந்த படம் போடுறீங்க? கற்பனையா படம் தானே, அவர் படம் இல்லையே, உருவமே இல்லாது தானே. உருவ வழிபாடு இல்லைன்னு சொன்ன மகானுக்கு நீங்கள் ஏன் படித்தவங்களாம் இந்த மாதிரி அவரை கும்பிடுறீங்க? அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இவ்வளோ நாள் தவறு செஞ்சீங்க, இனி இந்த வேலைக்கார சார்பாகவும் இந்த திருப்பூருடைய மடத்தினுடைய சார்பாகவும் சிதம்பர சாமியுடைய ஆசையோடு இந்த மக்களுக்கு வேண்டுகோள், ஐயாவுடைய பொம்மையை வச்சு யாரும் கும்பிடாதீங்க. தயவுசெய்து அவங்களுடைய பாதத்தை தொட்டு வேண்டு கொள்கிறேன். இந்த உடைய ஐயாவுடைய கருத்தை கடைப்பிடிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒழுக்கமாக இருப்பீங்க. இன்றைக்கி நேற்று ராத்திரி 7 மணிக்கு சாப்பிட்ட தண்ணி இன்னும் ராத்திரி 7 மணிக்கு தான் சாப்பிட்றேன். காலையிலேருந்து 17 ஃபோன் பேசியிருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன், கஞ்சி காசு இருக்கிறேன், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கிறேன். சராசரி மனிதனாக வேலை செய்கிறேன். யாரால? ஐயாவுடைய அருளால் தான், வேறு யாருடைய தயவு இல்லை. சிதம்பர சாமி ஒரு கை, வள்ளலார் ஒரு கை, இந்த 2 கையில் தான் என்னை தூக்கி போடுது. வேறு யாரும் தயவில் வாழலை, இறைவன் தயவில் வாழலை. இந்த தாழ்மையான வேண்டுகோள், என்ன மாதிரி நீங்களும் வரணும். நான் தான் ஒருத்தர் பெரியவன்னு சொல்லலை, என்ன மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணணும். ட்ரை ஒரு லைஃப், டோன்ட் ஃபர்கெட்னும். அற்புதங்க, மிக அருமை, மிக அருமை. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ரொம்ப நன்றிங்க. சரி.